ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது தேங்காய், வத்தல், சீரகம், தேங்காய், வத்தல், வெள்ளைப்பூடு, எண்ணெய், வெங்காயம் ஒரு கிண்ணத்துக்கு உரித்து வச்சுருக்குறேன். அப்புறம் கீரை அங்கே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். மண் ஏதாவது இருக்குங்களா, அது போகிறதுக்காக ஊற போட்டு வச்சுருக்குறேன். அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி, அப்புறம் கீரையை போட்டு நல்லா வதக்கி, நல்லா சுண்டி கொஞ்சமாக வரும், அப்படி சுருங்கி போயிடும். அப்படி வந்தோடனே இந்த தேங்காய் வத்தலையில் குறன்னு அரைக்கணும். குறன்னு அரைச்சி அந்த இதை அதில் போட்டு கிளறி வேணும்னா முட்டையை கூட உடச்சி ஊற்றலாம், நல்லாயிருக்கும். சரியா, இப்போ ட்ரை பண்ண போகிறோம், வாங்க பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டு பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு எண்ணெய் அந்த கீரையை போடணும். கீரையை நல்லா வதக்கணும். இது வதக்கி முடிஞ்சோடனே கீரையை போடணும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கிண்டிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, கீரை ஒட்டை தண்ணியை பிழிஞ்சிட்டு உள்ளே போடணும். கீரையை போட்டுட்டு அது தண்ணி சுண்டை வதக்கிறதுக்கு வதக்கணும். கீரை வெந்துட்டுருக்கு. இந்த அரைச்சி வச்ச தேங்காய் போட்டு கிளறுனா கீரை ரெடி.